இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய மைய சிந்தனையாக நாம் இயேசுவினுடைய சீடனா இல்லை ரசிகனா என்ற ஒரு மைய சிந்தனையில நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்காக நாம் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 34வது வசனம் முடிய நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் என்னன்னா, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் ஒரு ஆப்பு வைப்பது போல நாம் பார்க்க வேண்டும். என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீடர்களாக இருக்கிறோமா இல்ல ரசிகர்களாக இருக்கிறோமா? பரிசேயரும் சதுசேயரும் ரசிகர்களாக இருக்கிறார்கள், சீடர்களாக இல்லை. இதை எப்படி பொருள்படுத்தி பார்க்க வேண்டும் என்றால், இந்த ஒரு திரைப்படம் வெளிவருது என்றால் உடனே அந்த ரசிகர்கள் பெரிய கட் அவுட்டு, அதற்கு மாலை, அதற்கு பாலாபிஷேகம் என செய்து அவர்களுடைய அந்த வெளிப்பாட்டை கொண்டு வருவார்கள். ஆனால் அதில் அவர்கள் ஒரு முன் உதாரணமாக வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். ஒரு ரசிகனாக அவர்கள் வாழ்வார்களே தவிர அவர் ஒரு சீடனாக வாழ முடியாததை பார்க்கிறோம். அவர் படம் அவ்வளவு ஓடிடுச்சு, என்னுடைய படமும் தலைவர் படமும் ஓடணும் அப்படிங்கிறதுக்காண்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். இதேதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் இன்று அதிகமாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ தவக்காலத்துல எல்லாம் பார்த்துட்டோம்னா 40 நாள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, திடீர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, திடீர்னு உடை உடிச்சு திடீர்னு வேண்டக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ரசிகர்கள் தேவையில்லை என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறார். அவருக்கு தேவையானவர்கள் சீடர்கள். இன்னைக்கு ரசிகர்களாக பார்த்தோம்னா நம்ம ஆலயத்துல எப்படி இருக்கிறாங்க, ஒரு சப்பரம் இழுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அறா புறான்னு எங்க இருந்து ஆள் வரும்னு தெரியாது. அந்த ஜோடனைகள் வெடி, அந்த அவன் அவ்வளவு போட்டான் பக்கத்தூருக்காரன், நம்ம 2 லட்சம் ரூபாய்க்கு போடணும்டா, 4 லட்சம் ரூபாய்க்கு போடணும்னு சொல்லிட்டு கௌரவ பிரச்சனையாக இன்னைக்கு பார்த்து வெடி போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதை உண்மையாக ஒரு சீடன் செய்ய மாட்டான். இவர்கள் வெறும் ரசிகர்களாகத்தான் இருப்பதனால் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சீடனாக என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சீடன் இயேசுடைய விழுமியங்களை கடைபிடித்து வாழ வேண்டும். அவர் ஆலயத்திற்கு வருவார், அந்த அன்றாட இறை வார்த்தைகளை வாசிப்பார், அதை செவிமடுத்து கேட்பார், அதன்படி வாழக்கூடிய மனிதராக இருப்பவர்களைத்தான் நாம் சீடர்கள் என சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அதில் சீடர்களைத்தான் தேர்ந்து கொண்டார். இப்ப அப்பம் உண்ட அனைத்து 5000 பேரும் வாசிக்கிறோம், 4000 பேரும் வாசிக்கிறோம். இவங்க பூரா இவர்களில் அநேகர் சீடர்கள் அல்ல, ரசிகர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பங்கள் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தாரு. ஒரு பக்கம் 4000 பேருக்கு கொடுக்குறாரு. அப்ப 5000 4000 சேர்ந்தா 9000 ஆயிடுச்சு. அப்ப சிலுவை பயணத்தில் அவர்கள் பங்கேற்றார்களா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் சொன்ன கூட்டம் குறைவுதான். இவர்கள் 50 பேர் வந்திருந்தாங்கன்னா அறையக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்குந்தா எவ்வளவு பெரிய ஓசை கேட்டிருக்கும். ஆனால் இவர்கள் வெறும் ரசிகர்களாக வந்த கூட்டம் தான். இன்று நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்கள் மட்டும்தான் தேவையை ஒழிய ரசிகர்கள் தேவையில்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுவார், அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவுன்னு சொல்லுவார். ரசிகர்கள் குறைவு அப்படின்லாம் சொல்லலை, வேலையாட்கள் குறைவு. வேலை பார்க்கிறவங்க தான் சீடர்கள். அந்த சீடர்களைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ரசிகனாக இருக்கிறோமா இல்லை சீடனாக மட்டும் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பமானவர்கள் யார்? சீடர்கள் மட்டும்தான். ரசிகர்கள் வேண்டாம் என்றுதான் ஒதுக்கி விடுவார். எனவே இன்று நான் என்னுடைய வாழ்க்கையிலே அடி எடுத்து வைக்கிறேன், ஒரு சீடனாக நான் அடி எடுத்து வைக்கிறேன். இந்த 40 நாளில் நான் இயேசு கிறிஸ்துவின் சீடனாக மாற முயற்சி செய்கிறேன் என்பதற்காகத்தான் இந்த தவக்காலத்து 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே நாம் இயேசுடைய சீடனாக மாற முயற்சி செய்வோம். இயேசுவோடு பயணி புறப்பட ஆரம்பிப்போம். இப்படித்தான் சொல்லுவாங்க. அநேகர் இப்போ கோயிலுக்கு வர்ற அநேகர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகத்தான் வர்றதில்லை. அம்புட்டு பேருமே
சுயநல நோக்கோடும் ரசிகராக தான் வரான். இயேசு கிறிஸ்து எங்க நம்மளை பணக்காரனாக்க மாட்டாரா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். ஒரு குருடரை பார்வை கொடுத்திருக்கிறார், செவிடர்களை கேட்க செய்திருக்கிறார், முடமானவர்களை நடக்க செய்கிறார், இரத்த போக்குடைய பெண்மணியை குணமாக்கி இருக்கிறார், தொழுநோயாளர்களை சரி செய்திருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு அதிசயம் மட்டும் அவர் செய்யவில்லை. என்ன அதிசயம் என்றால், யாரையுமே அவர் பணக்காரனா மாத்தல அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய வரிகள் அதிகமாக இருக்கிறது. அதை ஆழமாக சிந்திக்கவும் வேண்டும். என்ன வரி? செல்வர்கள் விண்ணரசில் புகுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது அப்படிங்கிறார். ஒரு செல்வம் நெறி பெறலச் செய்துவிடும் என்பதைத்தான் இது மேம்போக்காக சுட்டி காட்டுகிறேன். அன்பிற்கினி உறவுகளே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ரசிகனாக இருக்கிறேனா இல்லை சீடனாக இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் கோயிலுக்கு வந்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறவங்க எல்லாம் முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்களா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு நபர் வந்து காட்டு வழியா பயணம் மேற்கொண்டார் தன்னுடைய வாகனத்துல. திடீரென அந்த வாகனம் வந்து பழுதாகி போயிருச்சு. பழுதாகி போன உடனேயே அந்த நபர் காட்டுக்குள்ள தனியா மாட்டி கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக தனிமையாக இருக்கிறார். அந்த வழியாக வந்த ஒரு குரு ஒருவர், அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த வழியா போறார். போகும்போது அவர்கிட்ட கேட்கிறார், என்ன ஆச்சு உங்க வண்டிக்கு கேட்கும்போது அவர் சொல்றார், இந்த மாதிரி பழுதாயிருச்சு, 6 மணி நேரமா காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படியா, நீங்க கண்ணை மூடி கடவுளை பார்த்து வேண்டுங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும்னு சொல்றார். அதுக்கு அவர் சொல்றார், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் வேண்ட முடியாதே அப்படின்னு சொல்றார். அப்ப நீங்க வேண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்காரர் சொல்றாரு. அந்த குருவை பார்த்து நீங்க வேண்டுங்க, நடக்குதான்னு பார்ப்போம் சொன்னா, அவருக்கு உடனே சோதனை நேரம் வந்துருச்சு. இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, கண்ணை மூடி வேண்டாரு, கடவுளே உன் மகனை ஆசீர்வதிப்பீரா, அந்த காரு பழுது நீக்குவீராக அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக அந்த காரை ஆன் பண்ணி பாக்குறாங்க, எடுத்துருச்சு. உடனே அந்த குரு சொல்றாரு, கடவுளே நீ உண்மையாவே இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். அப்ப இத்தனை நாட்களாக அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரு ரசிகனாகத்தான், ஒரு நம்பிக்கையே இல்லாத மனிதனாகத்தான் வேண்டிக் கொண்டிருந்த ஒரு நபரை பார்க்கிறோம். அப்ப திடீர்னு ஒரு அற்புதம் நடக்கும், கடவுளே நீ இருக்கியா அப்படின்னு கேட்கிறாருன்னா, அவர் அத்தனை ஆண்டு காலங்கள் ஒரு நம்பிக்கையோடு எதையும் ஜெபித்ததில்லை. இப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு பாத்தீங்களா? இப்போ ஒரு நம்பிக்கையோட ஜெபிச்சாரு, அந்த வாகனம் எடுத்தது. ஏன் அதே ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இல்லை? ஏனென்றால் நாம் ரசிகர்களாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறோம், சீடனாக அல்ல. எனவே இன்றிலிருந்து நாம் முடிவெடுத்துக் கொள்வோம், நான் சீடனாக இருப்பேன், ரசிகனாக இருக்க மாட்டேன் என்று முயற்சி செய்வோம். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய புனித பயணத்திலே நாமும் பங்கெடுக்க முடியும். எனவே சீடர்களாக புறப்படுவோம். இயேசுவினுடைய அந்த விதைகளை நாமும் விதைத்து அதை மென்மேலும் வளர்த்து இறை மக்களுக்கு இந்த இறையாட்சியை வளர்த்தெடுப்போம். ஆமென்.